இன்னைக்கு நம்ம பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து 150 கிராம், ஒரு குடமிளகாய், 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பட்டை வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து, தேங்காய் ஒரு பட்டை, இதோட நீங்கள் 1/2 டீஸ்பூன் கசகசா கீழே வச்சுருக்கேன், முந்திரி வந்து 8 முந்திரி, அதோட ஏலக்காய் 3, பட்டை 1, கிராம்பு 3, சோம்பு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேப்சிகம் வந்து வேணும்னா வச்சுக்கோங்க, குடமிளகாய் இல்லைன்னா விட்டுருங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து நல்லா பிரியாணி அந்த மாதிரி சப்பாத்தி பூரி இது மாதிரி இதுக்கு வந்து இந்த கிரேவி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து சப்பாத்திக்கு நல்லா இந்த இது நல்லா போகும். இதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி க்யூபாக போட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ பன்னீரை ஃபஸ்ட்டு க்யூபாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லாதவங்க நெய் இல்லை வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் அதில் நான் கருவேப்பிலை வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இதில் இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வாட்டிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி 2 தக்காளி வச்சுருக்கோம் பாருங்கள், தக்காளியை போட்டுக்கலாம். இதுக்கிடையில் நீங்கள் மிக்சியில் பச்சை மிளகாய், முந்திரி, கசகசா, தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும், லைட்டாக தண்ணி விட்டு. இப்போ பாருங்கள், இதில் நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு இந்த மசால் வந்து இந்த தக்காளியோடு சேர்கிற மாதிரி நல்லா வாட்டியிருக்கேன். இது நல்லா வாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, லைட்டாக அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய், கசகசா அதை போட்டு நல்லா ரொம்ப தண்ணி விடாமல் அதுலேயே அந்த கெட்டியாகவே இருக்கணும். அதுலேயே நம்ம குடமிளகாய் போட்டிருக்கோம். குடமிளகாய் உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணான்னா நீங்கள் முன்னாடியே இந்த தக்காளி போட்டோன்னே அதை போட்டு வாட்டிக்குங்க. இப்போ நான் வந்து க்ரன்ச்சியாக வேணும் குடமிளகாய் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பன்னீர் போட்டிருக்கேன். அது மேலே இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு இந்த உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா பிரியாணிக்கு, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நல்லா போகும், சப்பாத்திக்கு நல்லா போகும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.